கத்தி வச்சு ரத்தம் சிந்தி அப்படிலாம் கொலை பண்ணுறதில்ல. அந்த கேரக்டரே கேரக்டர்னால் அந்த குணாதிசயங்களே கொலை பண்ணுறது. விஜய் இப்படிப்பட்டவர், அவர் பெண்களுக்கு எதிரானவர், அவர் குடும்பத்துக்கு எதிரானவர், அப்பா அம்மாவுக்கு எதிரானவர், இப்படி சொல்லி அந்த கேரக்டரே படுகொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. அது அவங்களுக்கு கைவந்த கலை. அதுதான் இந்த பர்சனல் அட்டாக். எனக்குமே ஃப்ளைட் டிக்கெட்டு அந்த மாதிரி போடுற டைமில் அவங்க அப்பாவுமே சொல்லுவாராமா, இல்லை நீங்கள் ட்ரெயின் போடுங்க விஜய் அப்பா, ஏன்னா அவர் கஷ்டத்தை பார்க்கட்டும், லெட் ஹிம் நோ வெளிப்படங்கள் பண்ணுறது என்ன அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நார்த் இந்தியா பக்கம் நிறைய அந்த அல்லாஹ் ஆணைப்படி தாஜ்மஹாலுக்கு போனது, அந்த அரும்பும் தளிரே சாங், நாங்கள் குளுமனாலி போனது, இது எல்லாமே தான் அங்கே ஃப்ளைட்டு அந்த மாதிரி போகணும். பட் ஒன்றா தான் எல்லாருமே கார் ட்ராவல்னா கார் ட்ராவல் அந்த மாதிரி. ஸோ ஒரு நியூ கமர் மாதிரி தான். அப்போவும் நான் பெரிய ஹீரோயின் கிடையாது, அதனால சொல்கிறேன். ஸோ ஒரு நியூ கமர் மாதிரி தான் அவரையும் ட்ரீட் பண்ணாங்க. இன்றைக்கி அவருக்கு இத்தனை கோடி சம்பளம் இல்லை இத்தனை கோடி மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னா ஐ திங்க் அவர் உழைச்ச உழைப்பு தான். அது பணம் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஸோ இன்றைக்கி இவங்கெல்லாம் சொல்லும் போது எனக்கு பேசுங்க, கேமரா இருக்குது, மைக் இருக்குது, நீங்கள் பேசுகிறது ஆனால் நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் நம்ம தானே. ஸோ ஐ திங்க் தமிழ்நாடு மக்கள் நோ ஹூ இஸ். அவர் 4 மணி நேரம் எதுக்கு போகிறாருன்னா, ஏங்க இவர் சும்மா போனாலே பிரச்சனை ஆகுது, எவ்வளோ இட் இஸ் அ நியூசன்ஸ். ஆனஸ்ட்லி விஜய் சும்மா அப்படி ஒரு வீட்டுக்குள்ளே இவர் போகிறாரு அவர் போகிறாருன்னா இவர் போக முடியுதா? அலோவ் பண்ணுறாங்களா? ஒரு வண்டியில் போக முடியுதா? வேண்டாம் வராதிங்கன்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் துரத்திட்டு போய் விழுகுறாங்க. போகாமல் இருக்க முடியுமா? இவர் ஒரு வீட்டுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு அங்கேருந்து ஆன்லைனில் பேசினா நல்லா இருக்குமா? அதுக்கும் நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் அவர் இறங்கி மக்கள்கிட்ட வேலை செய்யணும், அவர் மக்கள்கிட்ட போகணுன்றீங்க. போனால் மக்கள் பிரச்சனை ஆகுது. ஹவு கேன் யூ பிளேம் எனிபடி ஹியர்? மக்களும் என்ன பண்ணுறாங்க? அன்பில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டியாவது விஜயை நேரில் பாத்திர முடியாதா? எத்தனை நடிகர்கள் போகிறாங்க, எத்தனை பேருக்கு அவ்வளோ வரவேற்பு கிடைக்குது சொல்லுங்கள் எனக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு பெயர் திடீரென்று அலை எழுப்பியிருக்கிறது சந்திரசேகர். அவர் வெளியிட்ட ஒரு காணொளி பிக் பாஸ் புகழ் ஜூலியை நேரடியாக இலக்காக வைத்து தமிழ் அரசியல் சமூக வலைதளங்களை 2 பக்கமாக பிளந்திருக்கிறது. இது வெறும் தனிப்பட்ட தாக்குதலா, இல்லை தமிழக வெற்றி கழகத்தின் திட்டமிட்ட அரசியல் அறிக்கையா என்ற கேள்வி இப்போது எல்லா இடத்திலும் எழுகிறது. ஒரு பிக் பாஸ் போட்டியாளரின் பெயர் ஒரு தீவிர அரசியல் கட்சியின் தளத்தில் பேசப்படுகிறது என்பதே இந்த நொடியின் மிகப்பெரிய முரண்நகை. என்ன நடந்தது, ஏன் நடந்தது, அதை இப்போது பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக தமிழக வெற்றி கழகம் சார்பான சமூக வலைதள பக்கங்களில் ஒரு காணொளி தீயாய் பரவி கொண்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழக நிர்வாகி சந்திரசேகர் பிக் பாஸ் முதல் பருவம் புகழ் ஜூலியை நேரடியாக எதிர்கொள்ளும் விதத்தில் ஒரு காணொளியை பொதுவெளியில் வெளியிட்டிருக்கிறார். அந்த காணொளியில் ஜூலியின் சில கருத்துக்கள், நடவடிக்கைகள் மற்றும் அவர் எடுத்துக்கொண்ட அரசியல் நிலைப்பாடுகள் இவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக எடுத்து வைத்து புள்ளி புள்ளியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த காணொளி வெளியான ஒரு நாளுக்குள்ளாகவே தமிழ் நேயர்களின் காணொளி தளங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் இது பரவலாக பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வெறும் பொழுதுபோக்கு வதந்தியாக இல்லாமல் இதை தமிழக வெற்றி கழக ஆதரவாளர்கள் அரசியல் எதிர் விவரணம் என்று சித்தரிக்கிறார்கள். அதுவே இந்த காணொளியின் உண்மையான வலிமை. ஜூலி என்ற பெயர் பிக்பாஸுக்கு வெளியே இப்போது ஒரு அரசியல் அடையாளம் எடுத்துக்கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியை இந்த காணொளி எழுப்புகிறது. சந்திரசேகரின் தொனி தற்காப்பானதல்ல, அது தாக்குதல் நோக்கமுடையது மற்றும் திட்டமிட்டது. அதாவது இது எதிர்வினை அல்ல, இது முன்கூட்டியே தயாரிக்கப்பட்ட நிலைப்பாடு. தமிழ் அரசியலில் இப்போது ஒரு குறிப்பிட்ட சாளரம் திறந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் விஜயின் தலைமையில் தன்னுடைய அரசியல் அடையாளத்தை நிலைநிறுத்த முயற்சிக்கும் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கிறது. இந்த நிலையில் கட்சியின் நிர்வாகி ஒருவர் ஒரு பிக்பாஸ் போட்டியாளரை பெயர் சொல்லி எதிர்கொள்கிறார் என்பது நேரத்தை வைத்தே பார்க்கும்போது தற்செயலாக நடந்தது இல்லை. ஜூலி கடந்த சில மாதங்களாக தமிழ் அரசியல் சமூக வலைதளங்களில் ஒரு தொடர்ச்சியான குரலாக இருந்து வருகிறார். தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜயை குறித்த அவரது கருத்துக்கள் சில தருணங்களில் கூர்மையானவையாகவும் பரவலாக பேசப்பட்டவையாகவும் இருந்தன. ஒரு கலைஞரின் அரசியல் கருத்து என்பது வேறு, ஆனால் அது தொடர்ச்சியான வடிவமாகும்போது எதிர்த்தரப்பு அதை அச்சுறுத்தலாக உணர ஆரம்பிக்கும். அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. இந்த காணொளி வெளியான நேரத்தை கவனிக்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அடிமட்ட விரிவாக்கத்தை தீவிரமாக மேற்கொள்கிறது. அணிதிரட்டல் நடக்கிறது. மேலும் எதிர்குரல்களுக்கு கட்சி உள்ளிருந்து உணர்திறனாக இருக்கும் ஒரு கட்டம் இது.
அந்த சூழலில் சந்திரசேகரின் இந்த காணொளி சேதத்தை சரி செய்வதற்காகவா இல்லை கதையை கட்டுப்படுத்துவதற்காகவா என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பிக் பாஸ் என்ற தளம் தமிழகத்தில் பரந்த மக்கள் தொடர்புடையது. அங்கிருந்து வரும் ஒரு பரிச்சயமான முகத்தை விளிம்பு நிலைப்படுத்துவது தமிழக வெற்றிக் கழகத்தின் செய்தியை அந்த பார்வையாளர்களிடமும் கொண்டு செல்கிறது. அதாவது அரசியல் பார்வையாளர்கள் மட்டுமல்ல, பொழுதுபோக்கு பார்வையாளர்களும் இந்த காணொளியால் சென்றடையப்படுகிறார்கள். அதுவே இந்த நடவடிக்கையின் புத்திசாலித்தனம். தமிழ் அரசியலில் பிக்பாஸ் போட்டியாளர்கள் அரசியல் வெளியில் நுழைவது இது முதல் முறை இல்லை. ஓவியா, கமல், ரம்யா, கிருஷ்ணன் மாதிரி பெயர்கள் பிக்பாஸ் தளத்தை தாண்டி மக்கள் அடையாளம் எடுத்துக்கொண்டவர்கள். ஆனால் அவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் தரப்பையும் தொடர்ந்து இலக்காக வைக்கவில்லை. ஜூலியின் நிலை அதிலிருந்து அமைப்பு ரீதியாக வேறுபடுகிறது. அவர் ஒரு குறிப்பிட்ட கருத்தியல் திசையில் தொடர்ந்து பேசி வருகிறார். அதுவே அவரை எதிர்த்தரப்பிற்கு தெரியும் இலக்காக ஆக்குகிறது. இதை இன்னொரு கோணத்திலிருந்து பாருங்கள். கடந்த காலத்தில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பல கட்சிகள் தங்களை விமர்சிக்கும் கலைஞர்களை சட்ட வழியிலோ அல்லது பொதுவெளியிலோ எதிர்கொள்ள முயன்றன. அந்த வடிவத்தில் தமிழக வெற்றிக் கழகமும் இப்போது நுழைகிறதா என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், சந்திரசேகரின் அணுகுமுறை சட்ட அச்சுறுத்தல் இல்லை, அது உள்ளடக்க அடிப்படையிலான மறுப்பு. அதாவது உண்மைகள் மற்றும் காட்சிகளை வைத்து எதிர்கொள்வது. அந்த முறை ஒப்பீட்டளவில் மிகவும் ஜனநாயகமானது. ஆனால் அதுவே இன்னும் ஆபத்தானதாகவும் இருக்கலாம். சூரியன் தொலைக்காட்சி மற்றும் பிக் பாஸ் தொகுப்பு என்பது தமிழகத்தில் ஒரு அரசியல் சூழலுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டதாக பலரும் உணர்கிறார்கள். அந்த பின்னணியில் ஜூலி என்ற போட்டியாளர் அந்த தளத்திலிருந்து வருகிறார் என்பது தமிழக வெற்றிக் கழக ஆதரவாளர்களுக்கு இந்த காணொளியை கருத்தியல் போராக சித்தரிக்க ஒரு தயாரான கதையை கொடுக்கிறது. அந்த சித்தரிப்பு சரியா தவறா என்பது விவாதத்திற்குரியது. ஆனால் அது உணர்வு ரீதியாக பலனளிக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஒரு ஒப்பீடு இன்னும் முக்கியமானது. விஜய் தன்னை விமர்சிப்பவர்களை நேரடியாக எதிர்கொள்வது மிகவும் அரிது. அவர் பெரும்பாலும் அமைதி அல்லது மறைமுக பதில் வழிமுறையை பின்பற்றுகிறார். ஆனால் சந்திரசேகர் மாதிரி கட்சி நிர்வாகிகள் இந்த எதிர்பாத்திரம் ஏற்கும்போது அது விஜயின் உருவத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டே தளமட்ட போரை நடத்துவது. இந்த 2 அடுக்கு வழிமுறை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு புதியதல்ல. ஆனால் இம்முறை அது மிகவும் பொது வெளியில் தெரியும் விதத்தில் நடந்திருக்கிறது. சந்திரசேகர் என்பவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு சாதாரண அணி உறுப்பினர் இல்லை. கட்சியின் அமைப்பு கட்டமைப்பில் அவர் ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கிறார் என்பது அவர் வெளியிடும் எந்த உள்ளடக்கமும் தனிப்பட்ட கருத்து மட்டுமல்ல, அரை அதிகாரப்பூர்வ அறிக்கையாக உணரப்படும் என்ற நிலையை உருவாக்குகிறது. அதனால்தான் இந்த காணொளியை வெறும் தனிநபரின் எதிர்வினை என்று ஒதுக்கிவிட முடியவில்லை. ஜூலியின் பொது வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் கண்காணித்தாள். பிக்பாஸ் முதல் பருவத்தில் அவர் உருவாக்கிய மக்கள் தொடர்பு மிகவும் இயல்பானதாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு தொடர்புடைய போராடும் நபர் உருவமாக தமிழ் பார்வையாளர்களுக்கு பரிச்சயமானார். ஆனால் பிக்பாஸுக்கு பிறகு அவரது அரசியல் சாய்வு மற்றும் பொது கருத்துக்கள் படிப்படியாக ஒரு குறிப்பிட்ட திசை எடுத்தன. அதுவே இன்றைய மோதலுக்கான வேர் காரணம். இந்த காணொளியில் சந்திரசேகர் என்ன செய்தார் என்பதை தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தாள். அவர் ஜூலியின் கடந்த கால கருத்துக்களை எடுத்து சூழலுடன் முன்வைத்திருக்கிறார். இந்த வடிவம் தமிழ் காணொளி தளங்களில் ஆதார காணொளி என்று அழைக்கப்படும் ஒரு வகை. யாரோ சொன்னதை அவர்களே மறுக்கும்போது அல்லது முரண்படும்போது அதை வெளிப்படுத்துவது. இந்த வடிவத்தை அரசியல் நோக்கத்திற்கு பயன்படுத்துவது பார்வையாளர்களுக்கு எளிதில் புரியும், உணர்வு ரீதியாக ஒத்துவரும், மேலும் பகிர்ந்து கொள்ள தகுந்ததாக இருக்கும். ஆனால் இங்கே ஒரு ஆழமான அடுக்கு இருக்கிறது. ஜூலி என்பவர் ஒரு பெண், பொது நபர். அவரை இந்த விதத்தில் இலக்காக வைப்பது சரியா என்ற கேள்வி தமிழக வெற்றிக் கழகத்தை ஆதரிப்பவர்களிடமே சிலர் எழுப்புகிறார்கள். அந்த உள்ளிருந்த அசகரியத்தை கட்சி எப்படி கையாளுகிறது என்பது இந்த நிகழ்வின் நீண்டகால பெருமை தாக்கத்தை நிர்ணயிக்கும். அரசியல் பலன் மற்றும் நெறிமுறை நிலைத்தன்மை இந்த இரண்டையும் சமன் செய்வது எந்த கட்சிக்கும் கடினமான தருணங்களில் ஒன்று. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய வாக்காளர் பிரிவு என்பது இளைஞர்கள், படித்தவர்கள், நகர்ப்புற சாய்வுடையவர்கள். அவர்களில் பலர் பிக்பாஸும் பார்ப்பார்கள், அரசியல் உள்ளடக்கத்தையும் பின்தொடர்வார்கள். அந்த பார்வையாளர்களுக்கு இந்த காணொளி ஒரு உறுதிப்படுத்தலாக இருக்கலாம், நம் கட்சி விமர்சனங்களை எதிர்கொள்கிறது என்ற உணர்வு. ஆனால் அதே நேரத்தில் நடுநிலை பார்வையாளர்களுக்கு இது ஆக்ரோஷமானதாக தெரியலாம். அந்த உணர்வு இடைவெளிதான் இந்த நடவடிக்கையின் மிகப்பெரிய அபாயம். இந்த காணொளியின் உடனடி தாக்கத்தை பார்க்கும்போது சமூக வலைதள எண்கள் சொல்வது என்னவென்றால், சர்ச்சை சார்ந்த உள்ளடக்கம் எப்போதும் இயல்பான பரவலை விட அதிகமாக பயணிக்கும்.
தமிழக வெற்றிக் கழகம் சார்பான தளங்கள் மற்றும் பக்கங்கள் இந்த காணொளியை பெருக்கும்போது அது தானாகவே ஜூலியை ஆதரிக்க விரும்பும் எதிர்த்தரப்பையும் செயல்படுத்தும். அதாவது இந்த காணொளி இரு பக்கத்திலிருந்தும் ஈடுபாட்டை பெறும், அதுவே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தெரிவு நிலையாக மாறும். ஆனால் தெரிவுநிலை மட்டும் அரசியல் ஆற்றல் இல்லை. தமிழக வெற்றிக் கழகத்தின் வரவிருக்கும் தேர்தல் தயாரிப்பு என்ற சூழலில் பார்க்கும்போது கட்சி தன்னுடைய உருவத்தை ஒரு பொறுப்பான, பிரச்னை அடிப்படையிலான அரசியல் சக்தி என்று கட்டமைக்க முயற்சிக்கிறது. அந்த நிலைப்பாட்டிற்கும் இந்த மாதிரி கலைஞர்களை இலக்காக வைக்கும் உள்ளடக்கத்திற்கும் இடையே ஒரு தொனி முரண்பாடு இருக்கிறது. அது கட்சியின் விமர்சகர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஜூலியின் அடுத்த நடவடிக்கை இந்த சமன்பாட்டில் மிகவும் முக்கியமானது. அவர் பதில் சொன்னால் இந்த சுழற்சி மேலும் நீளும், இரு பக்கமும் தங்கள் தளத்தை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். அவர் அமைதியை தேர்ந்தெடுத்தால் சந்திரசேகரின் காணொளி பதிலில்லாத கதையாக நிலைத்துவிடும். அது ஜூலியின் நம்பகத்தன்மையை அவரது ஆதரவாளர்களிடமே கொஞ்சம் குறைக்கலாம். எந்த திசையிலும் தமிழக வெற்றிக் கழகம் குறுகிய காலத்தில் பயன்பெறும். ஆனால் நீண்ட காலத்தில் இந்த மாதிரி மோதல்கள் கட்சியை சிறிய அரசியல் மண்டலத்தில் வைத்துவிடும் என்ற ஆபத்து இருக்கிறது. இன்னொரு முக்கியமான தாக்கம் மற்ற தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மற்றும் அணி உறுப்பினர்கள் இந்த நடவடிக்கையை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டால், எதிர்காலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தை விமர்சிக்கும் எந்த பொது நபரும் இதே மாதிரி காணொளிகளை சந்திப்பார்கள் என்ற முன்னுதாரணம் நிலைபெறும். அந்த அடக்கும் விளைவு விமர்சகர்களை அமைதிப்படுத்தலாம், ஆனால் அதே நேரத்தில் கட்சியை சகிப்பின்மையானதாக முத்திரையிடும் அபாயமும் இருக்கிறது. தமிழக அரசியலில் உருவ மேலாண்மை என்பது தள உண்மையை விட சில நேரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதை தமிழக வெற்றிக் கழகம் கவனமாக கடந்து செல்ல வேண்டும். சமூக வலைதளங்களில் இந்த காணொளியின் வாழ்நாள் இன்னும் சில நாட்கள் தொடரும். காணொளி தளங்களில் எதிர்வினை காணொளிகள், சமூக வலைதளங்களில் நீண்ட கட்டுரைகள், குறுந்தக்கட்டு வடிவ காணொளிகள், இந்த பல தளப்பரவல் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இலவச தெரிவு நிலையாக ஆகும். ஆனால் அந்த தெரிவு நிலையின் தொனி எப்படி இருக்கும் என்பதை கட்சி கட்டுப்படுத்த முடியாது. ஒருமுறை வெளியிடப்பட்ட கதை இனி உங்களுடையதல்ல. அந்த உண்மையை சந்திரசேகரும் தமிழக வெற்றிக் கழகமும் இப்போது நேரில் உணர்கிறார்கள். இந்த முழு நிகழ்வையும் ஒரு அடி பின்னால் நின்று பார்க்கும்போது ஒரு கேள்வி மிகவும் தெளிவாக எழுகிறது. தமிழக அரசியலில் பொழுதுபோக்கு மற்றும் அரசியல் என்ற இரண்டு உலகங்கள் இப்போது எங்கே முடிகின்றன, எங்கே தொடங்குகின்றன? அந்த எல்லை இப்போது இல்லை என்று சொல்வதே உண்மை. பிக்பாஸ் போட்டியாளர் ஒருவர் அரசியல் குரலாவதும், அரசியல் கட்சி நிர்வாகி அவரை மிரட்டி காணொளி வெளியிடுவதும் இரண்டுமே அந்த எல்லையின் வீழ்ச்சியை உறுதிப்படுத்துகிறது. கத்தி வச்சு ரத்தம் சிந்தி அப்படிலாம் கொலை பண்ணுறதில்ல. அந்த கேரக்டர்னா அந்த குணாதிசயங்களே கொலை பண்ணுறது. விஜய் இப்படிப்பட்டவர், அவர் பெண்களுக்கு எதிரானவர், அவர் குடும்பத்துக்கு எதிரானவர், அப்பா அம்மாவுக்கு எதிரானவர், இப்படி சொல்லி அந்த கேரக்டரையே படுகொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. அது அவங்களுக்கு கைவந்த கலை. அதுதான் அந்த பர்சனல் அட்டாக். சந்திரசேகரின் இந்த நடவடிக்கையை முற்றிலும் தந்திரோபாயமாக பார்த்தால் குறுகிய காலத்தில் பலன் உள்ளது. கதையை உருவாக்கியிருக்கிறார், கவனத்தை பெற்றிருக்கிறார், தமிழக வெற்றிக் கழக தளத்தை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அரசியல் என்பது குறுகிய வெற்றிகளின் தொகுப்பல்ல, அது உணர்வின் நீண்ட ஓட்டம். ஒவ்வொரு தந்திரோபாய வெற்றியும் மூலோபாய வில்லையுடன் வரும். அந்த வில்லையை கணக்கிடுவதே முதிர்ந்த அரசியல் சிந்தனை. ஜூலியை பொறுத்தவரை அவர் இந்த காணொளியால் பாதிக்கப்பட்டவர் கதையை பெறுகிறார் என்பது முரண்நகையாக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிரான ஒரு கருவியாக மாறலாம். தமிழ் பார்வையாளர்களின் அனுதாபம் எளிதாக மாறும். அதுவும் ஒரு பெண்ணை பொதுவெளியில் இலக்காக வைக்கும்போது அந்த உணர்வு இயக்கத்தை எந்த தரவும் முழுமையாக முன்கணிக்க முடியாது. இறுதியாக விஜய் என்ற தலைவரின் கனவு என்னவென்பதை வைத்துதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒவ்வொரு நடவடிக்கையும் மதிப்பிடப்படும். அவர் ஒரு எல்லோரையும் உள்ளடக்கிய, நம்பிக்கையூட்டும் அரசியலை பேசுகிறார் அந்த கனவிற்கு. இந்த மாதிரி மோதல் நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்தால் அது கனவிற்கும் செயல்பாட்டிற்கும் இடையே உள்ள இடைவெளியை மேலும் அகலமாக்கும். கட்சி வளர வேண்டுமென்றால் விமர்சனங்களை எதிர்கொள்ளும் திறன் மிரட்டி காணொளிகளால் இல்லை, வலிமையான கருத்துக்கள் மற்றும் சிறந்த நிர்வாக நோக்கத்தால் நிரூபிக்கப்பட வேண்டும். சந்திரசேகரின் காணொளி ஒரு தருணம், ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் பயணம் ஒரு இயக்கம். தருணங்களை இயக்கமாக மாற்றுவதே உண்மையான அரசியல் கலை. அதை இந்த கட்சி எப்போது கற்றுக்கொள்கிறது என்பதுதான் தமிழகம் காத்திருக்கும் கேள்வி.